ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைட் இந்த வீடியோ சீரிஸுக்கு உங்களை எல்லாரையுமே அன்போட வரவேற்கிறேன். இந்த வீடியோ சீரிஸை நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க. இந்த எபிசோட் தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எபிசோட் 1, 2, 3, 4, 5, 6, 7 இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இந்த எபிசோட் 8 பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்கும். எப்போதும் சொல்கிறது தான், உங்களுடைய அட்டண்டன்ஸை கீழே கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணிடுங்க, உங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணி. ஏன்னா அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் எபிசோடில் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன், நிறைய பேர் அதை பண்ணியிருந்தீங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் இந்த எபிசோடில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் ஒரு பிகினராக நீங்கள் உள்ளே நுழைஞ்ச பிறகு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சவால் என்ன அப்படிங்கிறத இந்த எபிசோட் 8ல் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படிங்கிறதையும் இந்த எபிசோடோட முடிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மார்க்கெட்டில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தாலும் சரி, அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எவ்வளோ சக்ஸஸ் ரேட் இருந்தாலும் சரி, இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற அந்த ஒரு பாயிண்ட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியாது. அது என்ன பாயிண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறுபடியும் ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைட் இந்த வீடியோ சீரிஸ்க்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். மார்க்கெட்டில் ஒரு பொதுவான ஒரு கருத்து ஒன்று இருக்குது, சேயிங் இருக்குது. என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் வரக்கூடிய ட்ரேடர்ஸில் 90% ட்ரேடர்ஸ் 90 நாளில் தங்களுடைய 90% கேபிட்டலை காலி பண்ணிடுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. இது உண்மை அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தில் அல்லது ஆர்வ கோளாறில் உள்ளே நுழைஞ்சிருவாங்க, என்ன எதுன்னு கற்றுக்காமலேயே. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, அதிகப்படியான ஆசையினால இல்லை அவேர்னஸ் இல்லாததுனால ரொம்ப வேகமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசையில் ரொம்ப வேகமாக பணத்தை இழந்துடுறாங்க. அதனால தான் சொல்கிறாங்க, 90% ட்ரேடர்ஸ் 90 நாளில் தங்களுடைய 90% கேபிட்டலை இழக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இந்த எபிசோடுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களுடைய கேபிட்டலை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த எபிசோடில் முழுவதுமாக பேச போகிறோம். என்னென்ன விதத்துலலாம் நம்ம கேபிட்டலை பாதுகாக்கலாம், அதுலேயும் குறிப்பாக மார்க்கெட் சைக்காலஜி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இந்த எபிசோட் பார்த்து முடிக்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஹவு நாட் டு லூஸ் மணி இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடில் நம்ம கற்றுக்க போகிறோம். இதில் குறிப்பாக என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கேபிட்டல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் மார்க்கெட்டில் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, எத்தனை ஆயிரங்கள் எத்தனை லட்சங்கள் எவ்வளோ சீக்கிரமாக சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறத விட உங்களுடைய கேபிட்டலை எவ்வளோ நாள் நீங்கள் பாதுகாக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முதல் ஸ்டேஜ். அதனால் மார்க்கெட்டுக்குள்ளே நுழையும் போது எனக்கு ஒரு மாதத்தில் இவ்வளோ 1000 வேணும், இத்தனை லட்சங்கள் வேணும் அப்படிலாம் யோசிக்காமல், நான் இப்போ வச்சுருக்கிற கேபிட்டலை அட்லீஸ்ட் நான் இவ்வளோ மாதம் வந்து நான் தாக்கு பிடிச்சி வச்சுருக்கணும், நான் வந்து அதை எரோட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப தேவை. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுடைய ஃபண்டமெண்டல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் அந்த வீடியோவை முடிக்கும்போது கற்றுப்பீங்க. பொசிஷன் சைசிங்னா என்ன, அது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. லாங் டேர்மில் மார்க்கெட்டில் சர்வை பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிகினர்லேருந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்கு எப்படி மாறுறது, அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோ சீரிஸ் முடியும் போதும் சரி, இந்த வீடியோ முடியும் போதும் சரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ மார்க்கெட்டில் ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன கேபிட்டலில், உதாரணத்துக்கு ஒரு வெறும் சில ஆயிரங்கள், வெறும் ₹1000 இருந்தால் போதும். அந்த ₹1000 வச்சு ₹10,000 சம்பாதிக்கலாம், ₹10,000 வச்சு ₹1,00,000 சம்பாதிக்கலாம், 1,00,000 வச்சு 10,00,000, 10,00,000 வச்சு 1 கோடி, 1 கோடியை வச்சு 10 கோடி, 10 கோடியிலேருந்து 50 கோடி, 50 கோடியிலேருந்து 100 கோடி, அப்படி போயிட்டே இருப்பாங்க. ஸோ சின்ன கேபிட்டல்லேருந்து சின்ன கேபிட்டலை வச்சு க்ரோஸ் கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேராசை இருக்கும். சின்ன கேபிட்டலை வச்சு சம்பாதிக்கலாம் தான், ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அதுவே நம்மளுடைய க்ரீடாக மாறிடக்கூடாது. ஸோ இப்படி தான் வந்து மெஷர் பண்ணுறாங்க. ரொம்ப வேகமாக வந்து வெல்த் வந்து கிரியேட் பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரியான கதைகளை நம்ம நிறைய கேட்குறோம். ஆனால் அந்த கதைகள் வந்து வெறும் கதை தானா, இல்லை அதாவது உண்மை இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதே இல்லை. அண்ட் இன்னொன்று, டெய்லி எனக்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட் வேணும். இப்போ உதாரணத்துக்கு 20 ட்ரேடிங் டேஸ் இருக்குது அப்படின்னா, டெய்லி எனக்கு ஒரு ₹5,000 வேணும், டெய்லி ₹10,000 வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மந்த்லி எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளில் எவ்வளோ நியாயம் இருக்குது, எவ்வளவு யதார்த்தம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த எதிர்பார்ப்பு சரியா இல்லை தவறா அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஏற்கனவே இதை பற்றிலாம் நம்ம ப்ரீவியஸ் எபிசோடில் பேசியிருந்தோம். இருந்தாலும் நான் உங்களுக்கு இதை மறுபடியும் இந்த எபிசோடில் ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்ததாக நிறைய பேர் வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஷேர் பண்ணுவாங்க. இன்றைக்கி பாருங்கள், என்னுடைய அக்கௌண்ட்டில் நான் இன்றைக்கி இவ்வளோ ரூபா ப்ராஃபிட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிறது ஃபேக்காக தான் இருக்கும். அதை யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லை. அதனால் இதெல்லாம் வந்து காமன்லி மெஷர் பண்ணுறாங்க. இப்படிலாம் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அவர் வந்து மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஷார்ட் டேர்ம் ரிசல்ட்ஸை ஹைலைட் பண்ணி, உதாரணத்துக்கு நான் போன மாதம் இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துட்டேன், 3 மாதத்தில் நான் இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் ஹைலைட் பண்ணி, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஆனால்
உண்மை அது கிடையாது. இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அப்போ எப்படி தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, என்ன மாதிரியான ஒரு ஒரு உண்மையான நிலவரம் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட்டில் லூஸ் தான் பண்ணுறாங்க. டெய்லி இவ்வளோ ப்ராஃபிட்டு, டெய்லி நான் இத்தனை லட்சங்கள் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. மெஜாரிட்டி ஆஃப் ட்ரேடர்ஸ் லூஸ் பண்ணி அது உங்களுக்கு செபியோடைய டேட்டாவே வந்து விளக்குது. அதை தாண்டி மார்க்கெட்டுக்குள்ளே வர்றவங்களில் தாக்கு பிடிச்சு நிற்கிறவங்களுடைய பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. நிறைய பேர் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே மார்க்கெட்டில் அடிபட்டுட்டு லாஸ் வாங்கிட்டு மார்க்கெட்டை விட்டு எக்ஸிட் ஆயிடுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எமோஷ்னலான டிசிஷன்ஸ் அதுலேயும் குறிப்பாக பிகினர்ஸாக இருக்கிறவங்க அவங்களுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொம்ப ரேண்டமான டிசிஷன்ஸ் எடுத்து அவங்களுடைய கேபிட்டலை லாஸ் பண்ணிடுறாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது ப்ராஃபிட் ஸ்டோரிஸ் ஆர் ரேர்லி கம்ப்ளீட். ஒருத்தர் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம், ஆனால் அந்த ப்ராஃபிட் பண்ணது கடைசி எங்கே முடியுது, முடியும் போதும் ப்ராஃபிட்லேயே இருக்குதா, அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது கன்சிஸ்டன்சியாக தொடருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பலருக்கும் விட தெரிகிறதே இல்லை. ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது சர்வைவல் ரேட் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப கம்மி. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், உங்களுடைய ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, நான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதன் மூலமாக நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் மார்க்கெட்டில் சர்வே பண்ணிகிட்ருப்பீங்க. ப்ராஃபிட்டோ லாஸோ மார்க்கெட்டில் சர்வே பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துருப்பார்ல, நான் தான் மார்க்கெட்டுக்கு வரதுக்கு காரணம்னு உங்கள்கிட்ட ஒரு ஐடியாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒருத்தர் வந்திருப்பீங்கல்ல, அவர் இன்றைக்கும் மார்க்கெட்டில் இருக்காரான்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் அப்படி யாரும் இருக்கிறது இல்லை. நம்ம ஒருத்தரை பார்த்து வந்திருப்போம், அவர் லாஸ் ஆகி வெளியே போயிருப்பார், ஆனால் நம்ம இன்னும் இருந்துகிட்ருப்போம். நம்ம வெளியே போயிடுவோம், நம்மளை பார்த்து ஒருத்தர் வருவார், அவர் இருந்துகிட்ருப்பார். ஸோ இங்கே சர்வைவல் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துகிட்ருக்கு. அப்போது யார் தான் மார்க்கெட்டில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடரா அல்லது ஒரு இன்வெஸ்டரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, யாராலெல்லாம் தங்களுடைய கேபிட்டலை பாதுகாக்க முடியுதோ அவங்க தான் மார்க்கெட்டில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராகவோ அல்லது ஒரு இன்வெஸ்டராகவோ இருக்க முடியும். ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ண தெரியணும் கன்சிஸ்டன்சியாக. இன்றைக்கி ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணிட்டோம், நாளைக்கு ஒரு பிளைண்டாக ஒரு ட்ரேட் எடுத்துரும் அப்படின்னு இல்லாமல், இந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத கன்சிஸ்டன்சியாக பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்க முடியும். அது தொடர்ந்து டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனம் போன போக்கில், கை போன போக்கிலலாம் நம்ம வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்முடைய கேபிட்டல் அப்படிங்கிறது காலியாயிரும். ஸோ டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறமா சர்வைவ்ஸ் மல்டிபிள் மார்க்கெட் சைக்கிள்ஸ். இதை நான் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட் வந்து இப்போ ஒரு புல் மார்க்கெட்டாக இருக்குது, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டே இருக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க, உங்களுடைய ஹோல்டிங்ஸ் எல்லாமே ப்ராஃபிட்டில் இருக்கும். ஆனால் மார்க்கெட் எப்போதுமே மேலேயே போயிட்டுருக்காது. ஒரு சைக்கிளில் மார்க்கெட் வந்து டவுன்ஃபாலும் ஆக தான் செய்யும். அந்த டவுன் ட்ரெண்ட்லேயும் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுதா, மார்க்கெட்டில் சர்வைவ் பண்ண முடியுதா. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சைட்வேஸ் மார்க்கெட்னு ஒன்று இருக்கும், டைம் கரெக்ஷன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் எங்கேயுமே நகலாமல் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும் பல காலத்துக்கு. ஸோ அந்த சைட்வேஸ் மார்க்கெட்லேயும் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுதா. இப்படி மார்க்கெட்டுடைய பல சைக்கிள்ஸ் இருக்குது. இந்த பல சைக்கிள்ஸ்லேயும் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியும் சரி, உங்களுடைய மைண்ட் செட்டும் சரி ஒரே மாதிரி இருக்குதா, கன்சிஸ்டன்சியாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்க்கும்போது ஸ்டேஸ் ஆக்டிவ் ஃபார் டீகேட்ஸ். பல வருடங்கள் நம்ம வந்து ஆக்டிவாக இருக்கணும். சில பேர் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பிப்பாங்க, 2-3 ட்ரேட் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் ட்ரேட் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க. ஆனால் மார்க்கெட்டை பார்த்துட்டே இருப்பாங்க, வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடா அப்படின்னு சொல்ல முடியாது. எப்போலாம் நம்ம வந்து ஆக்டிவாக இருக்கிறோமோ, மார்க்கெட் கூடயே இணைஞ்சிருக்கிறோமோ, அப்போலாம் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். பெரிய அளவில் நம்ம ப்ராஃபிட் பண்ணாட்டா கூட சின்ன ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்கிறோம், ஆனால் மார்க்கெட்டில் நம்ம தொடர்ந்து ஆக்டிவாக இருக்கிறோம், நம்ம வந்து சர்வைவல் ஆகிறோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆர் இன்வெஸ்டர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்னாலேயோ இல்லை உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் மூலமாகவோ இல்லை சின்ன ஆயிரங்களை வச்சு பல கோடி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற கனவுகளோ இல்லை அவர் பண்ணிட்டார் இவர் பண்ணிட்டார் அப்படிங்கிற ஆசைகளோ கண்டிப்பாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக உங்களை மாற்றாது. உங்களுடைய கேபிட்டலை நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாக்கிறீங்க, ரிஸ்க்கை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, எவ்வளோ டிசிப்ளினோட நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, மார்க்கெட்டுடைய சைக்கிளில் எப்படி நீங்கள் சர்வைவ் ஆகுறீங்க, எப்படி நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறீங்க பல டீகேட்ஸுக்கு, இதெல்லாம் பொறுத்து தான் நீங்கள் மார்க்கெட்டில் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆர் இன்வெஸ்டராக இருக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ எதனால் இந்த கேபிட்டல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான டூல் என்ன அப்படின்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப முக்கியமானது கேபிட்டல். ஏன்னா அந்த கேபிட்டல் இருந்தால் தான் நம்மகிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் சரி, அது சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி, நம்ம பல விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கும் சரி, நம்ம வெல்த்தை உருவாக்குறதுக்கும் சரி, இந்த கேபிட்டல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அதை கண்டிப்பாக நம்ம பாதுகாக்கணும். இப்போ லாஸ் ஆஃப் அந்த கேபிட்டல் அப்படிங்கிறது இப்போ ஒரு கட்டத்தில் நம்மளுடைய கேபிட்டல் இல்லை அப்படின்னா நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல முடிஞ்சிருது. ஸோ அதனால் கேபிட்டலை நம்ம பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது. ரெக்கவரி ஃப்ரம் லார்ஜ் லாஸஸ் இஸ் டிஃபிகல்ட். இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய கேபிட்டல் வந்து இப்போ ஒரு ₹1,00,000 இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த கேபிட்டல் ₹1,00,000 வச்சு நீங்கள் லாஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இப்போது நீங்கள் ₹90,000 வந்திருக்கு உங்களுடைய கேபிட்டல், ₹10,000 நீங்கள் லாஸ் பண்ணியிருக்கிறீங்க.
ஸோ ரூ. 90,000 வச்சு ஒரு ரூ. 10,000 நீங்கள் வந்து மேக் பண்ணுறது அப்படிங்கிறது சம்வாட் ஓகே, ஈஸி பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து இந்த ரூ. 1,00,000 நீங்கள் லாஸ் பண்ணி ஒரு 20,000 30,000க்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த 20,000 30,000 10,000 வச்சு உங்களுடைய ஒரிஜினல் கேபிட்டலான அந்த ரூ. 1,00,000 நீங்கள் அடையிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இந்த ரெக்கவரி அப்படிங்கிறது லார்ஜ் லாஸஸ்லேருந்து நம்ம ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட். அதனால் கூடுமான வரைக்கும் நம்முடைய கேபிட்டலை வந்து நம்ம பாதுகாக்கணும். அதுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன லாஸஸ் வந்து நம்மளால் மேனேஜ் பண்ணிட முடியும். இப்போ ரூ. 1,00,000 வச்சுருக்கிறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 1,000 லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை மேனேஜ் பண்ணிட முடியும். ஆனால் 10,000 20,000 அப்படின்னு நீங்கள் லாஸ் பண்ணிங்கன்னா வெறும் 5 மோசமான நாட்கள் போதும் உங்களுடைய ரூ. 1,00,000 கேபிட்டலை வைப் அவுட் பண்ணுறதுக்கு. அதனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கேபிட்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். ஏன்னா லாங் டேர்ம் க்ரோத் அப்படிங்கிறதுக்கு எது முக்கியமாக தேவை அப்படின்னா அந்த ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற ஒன்று இருந்தால் மட்டும்தான், கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மார்க்கெட்டில் லாங் டேர்முக்கு நிலச்சி நிற்க முடியுங்க. அடுத்ததாக உங்களுக்கு ஒரு அனாலஜி மூலமாக நான் இதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்ட்ரோல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஸ்பீட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு கார் டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கார் டிரைவிங் அப்படிங்கிறதையும் மார்க்கெட் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஈக்குவல்ஸ் டிரைவிங் லைசன்ஸ். இப்போ நம்மகிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குன்னா நம்ம வந்து நம்மளால் வந்து டிரைவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி ட்ரேட் பண்ண முடியும், சரிங்களா? ஆனால் அதை தாண்டி இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரோடோட கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது தான் மார்க்கெட். சில ரோடு வந்து குண்டும் குழியுமா இருக்கும், சில ரோடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அதில் ஈஸியாக ட்ரைவ் பண்ண முடியும். சில ரோடு ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், சில ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு ரோட் கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய டிரைவிங் ஸ்டைல் அப்படிங்கிறதும் மாறுபடும் இல்லையா? ஸோ அந்த ரோடு அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல மார்க்கெட். சில மார்க்கெட் வந்து ரொம்ப வாலடைலாக இருக்கும், சில மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்டே இருக்காது, சில மார்க்கெட் அப் ட்ரெண்டாக இருக்கும், டவுன் ட்ரெண்டாக இருக்கும், சைட்வேஸாக இருக்கும், சில மார்க்கெட்டை யூகிக்கவே முடியாது. இந்த மாதிரி பலவேறு விதமான மார்க்கெட் சைக்கிள்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம வந்து அந்த சாலைகளோட நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கிறோம். அடுத்ததான் ஸ்ட்ராட்டஜி ஈக்குவல்ஸ் பிளான் ரூட். ரோடு நிறைய இருக்குது, நிறைய ரோடு நிறைய ஊர்களுக்கு போகுது. ஆனால் நம்ம வண்டி எடுத்து கிளம்புறோம் அப்படின்னா எந்த ஊருக்கு போக போகிறோம், எந்த ரூட்டில் போக போகிறோம் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு பிளான் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த பிளானை தான் நம்ம இங்கே மார்க்கெட்டில் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்ததான் ஸ்டாப் லாஸ் ஈக்குவல்ஸ் பிரேக்கிங் சிஸ்டம். என்னதான் நீங்கள் எவ்வளோ பெரிய கார் வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நீங்கள் ரோட்டில் நீங்கள் போனாலும் சரி, உங்களுடைய பிரேக் அப்படிங்கிறத வேலை செஞ்சால் மட்டும்தான் உங்களால் அந்த காரை கண்ட்ரோல் பண்ண முடியும், நீங்கள் சேஃபாக இருக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு காருக்கு எப்படி ஒரு பிரேக்கோ அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் நீங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் லாஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் கார் டிரைவ் பண்ணும்போது ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு ஈக்குவலுங்க. ஸோ எரர்ஸ் எதெல்லாம் வந்து நம்மளுடைய இந்த எரர்ஸ் வந்து நம்மளுடைய கேபிட்டலை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ட்ரேட்ஸ், இந்த ஃபோமோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் நம்மளுடைய கேபிட்டலை காலி பண்ணக்கூடிய முதல் விஷயம். எப்படின்னா சில பேருக்கு மார்க்கெட் பற்றினா ஓரளவுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, பட்ஜெட் வருதா, மார்க்கெட் சூப்பராக மேலே போக போகுது இல்லை கீழே போக போகுது, ஒரு கால் ஆப்ஷனையும் ஒரு புட் ஆப்ஷனையும் நீ பை பண்ணிட்ட அப்படின்னா நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம், மார்க்கெட் ஒரே நாளில் 1000 பாயிண்ட் மேலே கீழே அடிக்கும் அப்படின்னு மேம்போக்காக சொல்லுவாங்க. அதையும் நம்பி ஒருத்தர் வந்து உள்ளே வந்துடுவார். எங்கே நம்ம இந்த 1000 பாயிண்ட் ரேலியை நம்ம வந்து மிஸ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. நம்மளும் அந்த பார்ட்டியில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுவாங்க, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம. ஆனால் ரிசல்ட் அப்படிங்கிறது பல நேரங்களில் நம்ம அவேர்னஸ் இல்லாமல் முழு பிளான் இல்லாமல் உள்ளே வரும்போது நெகட்டிவாக தான் நடக்கும். ஸோ ட்ரேடிங் நம்ம உள்ளே இறங்குறோம், ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிளியரான பிளான் இருக்கணுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஷேர் ரூ. 1000 நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ அந்த ஷேருடைய மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 1100 இருக்குது, இல்லை 1050 இருக்குது அப்படின்னா ரூ. 1000 வந்தால் தான் நான் பை பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த பிளானில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரூ. 1000 வரும்போது மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். ஸோ ஓகே, ரூ. 1000 வந்துருச்சு, வாங்கிட்டீங்க. ரூ. 900 அப்படிங்கிறது என்னுடைய ஸ்டாப் லாஸ் அப்படின்னா நீங்கள் அந்த ரூ. 100 ஸ்டாப் லாஸில் உறுதியாக இருக்கணும். அதே மாதிரி ரூ. 1000 வந்த பிறகு என்னுடைய அசம்ப்ஷன்ஸ் படி, என்னுடைய அனாலிசிஸ் படி ஒரு 1000லேருந்து ஒரு 1200 அது போகும் அப்படின்னு நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது 1200 போகிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். 1100லேயே எக்ஸிட் ஆகிடக்கூடாது. ஸோ இந்த பிளான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பிளான் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கேபிட்டல் அப்படிங்கிறது காலி தான். அதுக்கப்புறமா அந்த ஸ்டாப் லாஸே இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது, நிறைய பேர் வந்து அந்த ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு கான்செப்ட். கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது முக்கியம். இந்த லாஸஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய கேபிட்டலை நீங்கள் வந்து பாதுகாக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு,
ஸ்டாப் லாஸே போட மாட்டார். ஏதாவது ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணியிருப்பாரு. ஆனால் அந்த கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி அப்படிங்கிறது அந்த ரொம்ப லாங் எக்ஸ்பைரியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இது பிப்ரவரி இப்போ நடந்துட்டுருக்கு அப்படின்னா மார்ச் ஏப்ரலில் இருக்கக்கூடிய ஒரு காலையோ அல்லது ஒரு பொட்டையோ வந்து வாங்கி வச்சுப்பார். இப்போ உதாரணத்துக்கு அதனுடைய ப்ரீமியம் அப்படிங்கிறது ஒரு ரூ. 500 வாங்கியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ரூ. 500லேருந்து ரூ. 400 வரும், ரூ. 300 வரும், ரூ. 200 வரும். எந்த இடத்துலயுமே அவர் வந்து அத கட் பண்ணவே மாட்டாரு. ஏன்னா, அவர் நம்புவாரு, நம்ம வாங்கியிருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு ப்ராஃபிட் தான் குடுக்கும் அப்படின்னு ரொம்ப அதிகப்படியா நம்புவாரு. இந்த அதீத நம்பிக்கை அப்படிங்கிறது பேராபத்துல போய் முடியும். கடைசியா அந்த ரூ. 500 வாங்குன அந்த பிரீமியம் அப்படிங்கிறது ரூ. 50 போனா கூட அவர் வெளியவே வரமாட்டாரு. கடைசியா அது 0ல முடியிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாரே தவிர, அவர் அந்த இடத்துலேருந்து வெளியவே வரமாட்டாங்க. ஒருவேளை அவருடைய பிளான் ரூ. 500 வாங்கியிருக்கிறேன். நான் ஒரு ரூ. 100 ஸ்டாப் லாஸ் அது அந்த ஸ்டாப் லாஸ் கம்மியா இருக்கு, இல்ல அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுலாம் 2வது. ஆனா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரூ. 500 வாங்கும்போது ஒரு ரூ. 100 நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சோம் அப்படின்னா, நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ரூ. 400 கேப்பிட்டல வேற ஏதாவது ஒரு ட்ரேடுக்கு நம்மளால பயன்படுத்திக்க முடியும். ஆனா ஸ்டாப் லாஸ் இல்ல அப்படின்னா கேப்பிட்டல் காலி. அத மறந்துட வேண்டாம். சில நேரங்கள்ல ஓவர் லீவரேஜிங் பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இப்போ லீவரேஜ்ன்னு சொல்லுவாங்க மார்க்கெட்ல. அந்த லீவரேஜ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ரூ. 1,00,000 கையில இருந்தா கூட லீவரேஜ் யூஸ் பண்ணி ரூ. 5,00,000க்கு ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ இப்படிலாம் பண்ணும்போது லாஸும் வந்து நீங்க ரூ. 1,00,000 பண்ணும்போது ஒரு ரூ. 1,000 தான் லாஸ் ஆகுது அப்படின்னா, நீங்க ரூ. 5,00,000 பண்ணும்போது உங்களுக்கு ரூ. 5,000 லாஸ் ஆகும். வேறஸ் ஆனா உங்க கையில இருக்கிறது 1,00,000 தான். ஆனா நீங்க லீவரேஜ் ஆப்ஷன யூஸ் பண்றதுனால ரூ. 1,00,000 வச்சுட்டு நீங்க ரூ. 5,000 லாஸ் பண்ணிருவீங்க. அதனால லீவரேஜ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். லீவரேஜ நம்ம வந்து தவறா நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, கேப்பிட்டல் வந்து காணாம போயிரும். அதுக்கப்புறமா எமோஷனல் ரிவெஞ்ச் ட்ரேடிங். இதுதான் வந்து பலரும் பண்ணக்கூடிய ஒரு தவறு. மார்க்கெட்ல வந்து காலையில ஓப்பன் பண்ணுறாங்க. உட்காரும்போதே இன்னைக்கு நான் இவ்வளோ ரூபா ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட வருவாங்க. அதுலயும் குறிப்பா 1ஆம் தேதி அப்படின்னா, அப்பா மாசத்தினுடைய முதல் ட்ரேடிங் டே. இன்னைக்கு நம்ம கண்டிப்பா ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வருவாங்க. ஒரு சின்ன லாஸ் வருது அப்படின்னாலும் கூட அந்த லாஸ புக் பண்ணிட்டு வெளிய வரமாட்டாங்க. இன்னைக்கு நான் ப்ராஃபிட் பண்ணணும்னு மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுத்து எடுத்து ஒரு ரூ. 1000ல முடியக்கூடிய லாஸஸ அவங்க வந்து 10,000 15,000 மாத்தியிருப்பாங்க. ரூ. 1000 அந்த லாஸ புக் பண்ணிட்டு, ஓகே இன்னைக்கு மார்க்கெட் நமக்கு ஃபேவரா இல்ல. இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு லேப்டாப்ப க்ளோஸ் பண்ணிட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா, அடுத்தடுத்த ட்ரேடிங் டேஸ்ல அவங்களால அந்த லாஸையும் ரெக்கவர் பண்ணியிருந்திருக்க முடியும். ப்ராஃபிட்டும் பண்ணியிருந்திருக்க முடியும். ஆனா அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த எமோஷனல் ரிவெஞ்ச் அப்படிங்கிறது மார்க்கெட் கூட ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகிக்கிறது. நான் மட்டும் தான் சரி. நான் கை வச்சா எல்லாமே நல்லா தான் நடக்கும். என்னுடைய அசம்ப்ஷன் என்னைக்குமே தப்பாகாது. அப்படின்னு நம்மள பத்தியே நம்ம அதிகமா நம்ம வந்து பில்டப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, காணாம போறது நம்மளுடைய காசு தான் அப்படிங்கிறத மறக்க வேண்டாம். லேக் ஆஃப் சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இதுவும் நம்முடைய கேப்பிட்டல காலி பண்ற ஒரு விஷயம். எப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியும். உதாரணத்துக்கு ஈக்விட்டில நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றீங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ராட்டஜிய எல்லா செக்மெண்ட்ஸுக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்குறோமா? அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது எல்லா அப்ளை பண்ணி பார்க்குறதுனா, ரியல் மணிய நம்ம வந்து டெப்ளாய் பண்ணாம, செக் பண்ணி பார்க்கலாம். பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனா, ஒரே ஸ்ட்ராட்டஜிய எல்லா விதமான செக்மெண்ட்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது, அந்த இடத்துல அது வந்து ஃபெயிலியரா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா, இக்னோரிங் புரோக்கரேஜ் அண்ட் சார்ஜஸ். இப்போ சில பேர்லாம் இருக்கிறாங்க. நெறைய ட்ரேட் பண்ணுவாங்க. நெறைய ட்ரேட் பண்ணி இன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு போர்ட்ஃபோலியோல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 2,000 ப்ராஃபிட் பண்ணி வச்சிருப்பாங்க. சரி இன்னைக்கு புரோக்கரேஜ் அண்ட் டாக்ஸஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க எடுத்த அந்த மல்டிபிள் ட்ரேட்ஸுக்கு புரோக்கரேஜ் அண்ட் டாக்ஸஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ரூ. 2,500 இருக்கும். ஸோ ரூ. 500 நெட்டா அவங்க அன்னைக்கு வந்து லாஸ்ல தான் இருப்பாங்க. இந்த புரோக்கரேஜ் பத்தியோ, இல்ல டாக்ஸஸ் பத்தியோ கவலைப்படுறதே இல்ல. இப்படி இருந்தாலும் நம்மளுடைய கேப்பிட்டல வந்து பாதுகாக்க முடியாது. இந்த அதிகப்படியான ட்ரேட்ஸ் அப்படிங்கிறதும் ஆபத்து. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணலாம். இன்ட்ராடே ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் இல்ல உங்களுடைய செட்டப்க்கு ஏத்த மாரி ஒரு 2 ட்ரேட் கிடைக்கும் அப்படின்னா கூட தாராளமா 2 ட்ரேடோ அல்லது 3 ட்ரேடோ வந்து பண்ணிக்கலாம். ஆனா அதையும் தாண்டி 5 ட்ரேடு, 10 ட்ரேடு, 15 ட்ரேடு இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா லாங் டேர்ம்லயும் சரி, ஷார்ட் டேர்ம்லயும் சரி ப்ராஃபிட் வந்து பண்ணவே முடியாது. இன்னும் சொல்லப்போனா நம்மளுடைய லாஸஸ தாண்டி லாஸஸ விட அதிகமா இந்த புரோக்கரேஜ் அண்ட் டாக்ஸஸ் அப்படிங்கிறதும் வந்துரும் அப்படிங்கிறத மறக்க வேண்டாம். அண்ட் நோ ட்ரேட் ரிவ்யூ ப்ராசஸ். இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. அந்த ட்ரேட் வந்து கரெக்ட்டா போகுது. இல்ல தப்பா போகுது அப்படின்னா, ஏன் தப்பா போகுது அப்படிங்கிறத பத்தி அந்த ட்ரேட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க யோசிக்கணும். ஏன்னா மார்க்கெட்ல லாஸ் பண்றது தப்பில்லைங்க. ஆனா அந்த லாஸ்லேருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ரூ. 1000 லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த ரூ. 1000 லாஸுக்கு ஒர்த்தான ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கணும். கத்துக்கிட்டா மட்டும் தான் நீங்க அந்த ரூ. 1000 லாஸ் ஆனதுக்கான ஒரு மீனிங்கே இருக்கு. நெறைய பேர் பண்ற இன்னொரு தப்பு என்ன அப்படின்னா,
தன்னுடைய ட்ரேட் முடிஞ்சதுக்கு பிறகு, அந்த ட்ரேட வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்கிறதே கிடையாது. இப்போ மார்க்கெட்ல நம்ம லாஸ் பண்றோம் அப்டின்னா, அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா, மார்க்கெட்ல ப்ராஃபிட், லாஸ் அப்டிங்கிறது சகஜமான ஒண்ணு தான். ஆனா, நீங்க இன்னைக்கு ஒரு ரூ. 1000 லாஸ் பண்றீங்க அப்டின்னா, அந்த ரூ. 1000 லாஸ்லருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்டிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எதனால இன்னைக்கு இந்த ட்ரேட் வந்து தப்பா போச்சு? நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி படி தான் நம்மளுடைய என்ட்ரி அப்டிங்கிறது இருந்துச்சா? இல்ல என்ட்ரிய நம்ம ரொம்ப ஏர்லியரா எடுத்துட்டோமா? இல்ல டார்கெட்ட நம்ம வந்து புக் பண்ணாம நம்ம விட்டுட்டோமா? நம்ம டார்கெட் வந்தும் நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலையா? இல்ல நம்ம எஸ்எல் நம்ம வந்து போடாம விட்டோமா? டார்கெட் நம்ம போடாம விட்டோமா? என்ன தப்பா இருந்துச்சு? இல்ல நம்மளுடைய செட்டப்பே இல்லாம நம்ம இன்னைக்கு வந்து என்ட்ரி குடுத்துருக்கிறோமா? இந்த மாரியான ரிவ்யூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரிவ்யூ பண்றதன் மூலமா தான் உங்க ரூ. 1000 லாஸுக்கு ஏத்த ஒரு பாடத்த நீங்க வந்து கத்துக்க முடியும். ஆனா நீங்க எந்த பாடமுமே இல்லாம நீங்க அந்த ரூ. 1000 லாஸ் அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா மட்டும் தான் அது வந்து உங்களுக்கு ரூ. 1000 லாஸ் அப்படிங்கிற அர்த்தமே தவிர, அந்த லாஸ்ல இருந்து நீங்க ஒரு பாடத்த கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த லாஸுக்கான ஒரு விலையா தான் நீங்க அந்த ரூ. 1000 குடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதனால நான் மறுபடியும் சொல்றேன். லாஸ் ஆகுங்க தப்பில்ல. ஆனா அது வந்து ஒரு கண்ட்ரோல்டா இருக்கணும். ஒவ்வொரு லாஸ்ல இருந்தும் ஒரு பாடத்த கத்துக்கோங்க. அந்த பாடத்த கத்துக்கிட்ட பிறகு, அந்த தவற நீங்க மறுபடியும் திருப்பி நீங்க செய்யாதீங்க மார்க்கெட்ல. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ட்ரேட் ரிவ்யூ அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா ட்ரேடிங் ஜர்னல் அப்படிங்கிறத பலர் பேரும் இன்னைக்கு ஃபாலோ பண்றதே கிடையாது. ஜர்னல் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க இன்னைக்கு ஒரு ட்ரேட் எடுக்க போறீங்க அப்படின்னா, என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத முதல்லயே எழுதி வச்சுக்கோங்க. எந்த காரணத்துக்காக இந்த ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. என்ன மாரியான ஒரு செட்டப் உங்களோடது அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. இந்த ட்ரேட் முடிக்கும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? ட்ரேட் நீங்க வந்து கரெக்ட்டான டைம்ல தான் அத ஸ்டார்ட் பண்ணீங்களா? உங்க ஸ்ட்ராட்டஜி படி ஸ்டார்ட் பண்ணீங்களா? அப்படிங்கிற அந்த முழு ரிவ்யூவையும் நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா, பின்னாடி நீங்க வந்து அந்த ஜர்னல பார்க்கும்போது, உங்கள நீங்களே வந்து கோ த்ரூ பண்ண மாரி இருக்கும். நீங்க என்னென்ன தவறு பண்ணியிருக்கிறீங்க? எது எதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒர்க் அவுட் ஆகல. நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய தவறுகள் என்ன அப்படிங்கிறத, இந்த ஜர்னல் மூலமா நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அத நீங்க மாத்திக்கவும் முடியும். ஸோ என்னென்ன பிராக்டிஸஸ்லாம் நீங்க பண்ணணும், உங்களுடைய கேப்பிட்டல பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அவாய்ட் ட்ரேடிங் வித்தவுட் அ வேலிட் செட்டப். ஏன்னா நெறைய பேர் பண்ற தவறு அதுதான். நெறைய பேர் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஆனா, நீங்க லாஸ் பண்றது எல்லாமே எப்போ லாஸ் பண்ணுவீங்க அப்டின்னா, உங்க ஸ்ட்ராட்டஜிய மீறி உங்களுக்கு தோணும் பார்த்தீங்களா? அந்த உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த உள்ளுணர்வுல இது எனக்கு என்னமோ இப்ப கரெக்ட்டா தான் இந்த என்ட்ரி இருக்க மாரி தோணுது. இது என் செட்டப்ல வரல. ஆனாலும் நான் என்ட்ரி குடுப்பேன் அப்டின்னு சொல்லி என்ட்ரி குடுக்கும்போது தான் அது லாஸ் ஆகுது. அதனால எப்போதுமே ஒரு வேலிடான செட்டப் இல்லாம ட்ரேடிங்குள்ள என்ட்ரி நம்ம குடுக்கவே கூடாது. சில நேரங்கள்ல மார்க்கெட் நமக்கு சப்போர்ட்டிவா இல்ல, நம்மளுடைய செட்டப் அமையல அப்டின்னா, நம்ம ட்ரேட் பண்ணாம இருக்கிறதே ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு நல்ல டிசிஷன் தான். ஸோ அக்செப்ட் தட் நோ ட்ரேட் இஸ் ஆல்சோ எ குட் டிசிஷன் அப்படிங்கிறத நீங்க அக்செப்ட் பண்ணணும். ட்ரேட் எடுக்கலன்னா, ஐய்யயோ! கைலாம் நடுங்குது. இன்னைக்கு ஏதாவது ஒரு ட்ரேட் எடுத்தே தீரணுமே அப்படிங்கிற எந்த கட்டாயமுமே இல்ல. உங்க செட்டப் வந்தா மட்டும் நீங்க ட்ரேட் எடுக்கலாம். மெயின்டெயின் ஃபேவரபிள் ரிஸ்க் ரிவார்ட். ஏன்னா, நீங்க ஒரு ரூ. 100 ரிஸ்க் வைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்போது ஒரு ரூ. 200 அட்லீஸ்ட் இந்த 1:2 ரிஸ்க் ரிவார்ட் அப்படிங்கிறத நீங்க மெயின்டெயின் பண்ற மாரியான ஒரு செட்டப்ப நீங்க வந்து உருவாக்கணும். அப்படிப்பட்ட செட்டப் கிடைக்கும்போது மட்டும் தான் நீங்க வந்து ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா, நீங்க ப்ராஃபிட் பண்ணும்போதெல்லாம் நீங்க வந்து ஒரு ரூ. 100 ப்ராஃபிட் பண்ணிட்டு, லாஸ் ஆகும்போதெல்லாம் நீங்க ரூ. 500 ரூ. 1000 லாஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ட்ரேடிங்ல ஒரு அர்த்தமே இல்ல. ஸோ, அதனால ரிஸ்க் ரிவார்ட் அப்படிங்கிறது எப்போதுமே 1:2 அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறமா லாஸஸ வந்து நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண பழகுங்க. ப்ராஃபிட்ட வந்து அதிகப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத கூட நம்ம அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல லாஸஸ வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லாஸஸ நீங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய கேப்பிட்டல நீங்க பாதுகாப்பா வச்சுக்கலாம். ட்ரேட் ஒன்லி நோன் செக்மெண்ட்ஸ். இது பல பேரும் பண்ணக்கூடிய ஒரு தவறு. எப்படின்னா, இன்னைக்கு வந்து ஈக்விட்டில வந்து பண்ணுவாங்க, இன்ட்ராடே பண்ணுவாங்க, அடுத்து ஆப்ஷன்ஸ்குள்ள போயிருவாங்க. திடீர்னு பார்த்தா ஃபியூச்சர்ஸ்குள்ள போயிருவாங்க. திடீர்னு கமாடிட்டிக்குள்ள போவாங்க. இந்தியன் மார்க்கெட்டே சரியில்லப்பா, நான் ஃபாரெக்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரெக்ஸ்குள்ள போவாங்க. இந்த மாரி செக்மெண்ட்ஸ் எல்லாம் மாத்திட்டே இருக்காம, ஏதாவது ஒரு செக்மெண்ட்ல ஸ்ட்ராங்கா இருங்க. அந்த செக்மெண்ட் பத்தின நாலேட்ஜ வளர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அத விட்டு மாற வேண்டாம். அந்த செக்மெண்ட்ட மாத்திட்டே இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய கேப்பிட்டல காணாம போக வச்சுரும். ஸோ அடுத்ததா ரிஸ்க் மேனேஜ்மென்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ உங்கள்ட்ட வந்து ஒரு ரூ. 1,00,000 இருக்கு, கேப்பிட்டல் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த ரூ. 1,00,000 நீங்க கேப்பிட்டல் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய டெய்லி ரிஸ்க் அப்படிங்கிறது உங்களுடைய கேப்பிட்டல்ல 1% இருக்கலாம். இப்போ ரூ. 1,00,000 கேப்பிட்டலுக்கு 1% அப்படிங்கிறது ரூ. 1000. ஸோ அந்த நாள்ல, ஒரு நாள்ல நீங்க ரூ. 1000 தான் நீங்க வந்து மேக்ஸிமமா வந்து லாஸ் பண்ணணும். அதுக்கு மேல நீங்க வந்து லாஸ் பண்ணக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ரூ. 1,00,000 கேப்பிட்டல் வச்சிருக்கிறீங்க. ரூ. 1000 தான் நீங்க லாஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுடைய டிப்ளாய்ட் கேப்பிட்டல் நீங்க வந்து ஒரு ரூ. 20,000 வச்சு ட்ரேட் பண்ண போறீங்க. ரூ. 1,00,000 கேப்பிட்டல் வந்து ட்ரேடிங் அக்கவுண்ட்ல இருக்கு. பட் நீங்க டிப்ளாய் பண்ண போறது ஒரு ரூ. 20,000 அப்படின்னா, இப்போ ஒரு ஷேர்ல வந்து இன்ட்ராடே பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த ஷேரோட விலை ரூ. 2,000 வச்சுக்கலாம். அப்ப நீங்க எத்தன ஷேர் வாங்குவீங்க அப்படின்னா, டோட்டலா வந்து 10 ஷேர் வந்து வாங்குவீங்க. அடுத்ததா நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த ட்ரேட்ல ரிஸ்க்க நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத
ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ உங்களுடைய கேப்பிட்டல் வந்து ஒரு 1,00,000 இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ரூ. 1,00,000ல நீங்க எவ்வளோ ஒரு நாளைக்கு லாஸ் பண்ணலாம் அப்படின்னா, 1% தான் நீங்க அதிகபட்சமா லாஸ் பண்ணலாம். அதாவது ரூ. 1,000. ஸோ உங்களுடைய கேப்பிட்டல் என்னவா இருந்தாலும் சரி, உங்களுடைய டெய்லி லாஸ் அப்படிங்கிறது 1%க்கு அதிகமா இருக்கக்கூடாது. ஸோ நீங்க டிப்ளாய் பண்ணக்கூடிய கேப்பிட்டல் அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த 1,00,000 வச்சிருக்கீங்கன்னா, அந்த 1,00,000யும் டிப்ளாய் பண்ணிறக்கூடாது. அதில பாதிக்கும் குறைவா மட்டும் தான் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் ஒவ்வொரு ட்ரேட்லயும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு ரூ. 20,000 நீங்க டிப்ளாய் பண்றீங்க ஒரு ட்ரேட்ல அப்படின்னா, ஸோ ஒரு ஷேரோட விலை வந்து ரூ. 2,000 நீங்க பார்க்குறீங்க. உங்கள்ட்ட ரூ. 20,000 இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு 10 ஷேர் வாங்கிக்கிறீங்க. ஸோ இந்த 10 ஷேர் வாங்கின பிறகு நீங்க ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா, உங்களுடைய டோட்டல் லாஸ் அப்படிங்கிறது ரூ. 1,000 தான் நீங்க ஆக முடியும். ஸோ நீங்க 10 ஷேர் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ 1000 டிவைடட் பை 10 அப்படிங்கிறது 100. ஸோ உங்களுடைய ஒவ்வொரு ஷேருக்குமே நீங்க வந்து ரூ. 100 அப்படிங்கிறத நீங்க எஸ்எல்லா வச்சுக்கலாம். ஸோ நீங்க 10 ஷேர் வச்சிருக்கிறதுனால உங்களுடைய லாஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1,000 இருக்கும். சில நேரங்கள்ல, இப்போ இல்லங்க என்னுடைய செட்டப் படி ரூ. 100 எஸ்எல் வைக்க முடியாது. ரூ. 200 ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தாராளமா ரூ. 200 எஸ்எல் வச்சுக்கோங்க. ஆனா, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத கம்மி பண்ணிக்கோங்க. 10 ஸ்டாக் வாங்கக்கூடிய இடத்துல உங்களுடைய எஸ்எல் அப்படிங்கிறது ரூ. 200 இருந்துச்சு அப்படின்னா, நீங்க 5 ஸ்டாக் வாங்கிக்கோங்க. ஸோ 5 இன்டு 200 சேம் உங்களுக்கு வந்து அதே ரூ. 1,000 தான் இருக்கும். ஸோ அந்த ரிஸ்க் அப்படிங்கிறது எப்போதுமே 1%க்கு அதிகமா ஆகாத மாரி பார்த்துக்கோங்க. உங்க செட்டப் படி பெரிய எஸ்எல் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கேத்த மாரி உங்களுடைய சைசிங்க வந்து குறைச்சுக்கோங்க. அந்த குவான்டிட்டிய வந்து குறைச்சுக்கோங்க. இப்படி தான் நம்ம வந்து ரிஸ்க்க வந்து மேனேஜ் பண்ணணும். ஸோ எப்படி நம்ம வந்து லாஸஸ வந்து எஃபெக்டிவா வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாரி இவ்வளோ தான் நான் வந்து ரிஸ்க் எடுப்பேன் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறத ஒரு பெர்சன்டேஜா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில என்னைக்குமே மாறாதீங்க. ஸோ குவான்டிட்டிய வந்து ஸ்டாப் லாஸ்க்கு ஏத்த மாரி நீங்க வந்து மாத்திக்கலாம். அந்த ரிஸ்க்கு வந்து இன்னைக்கு 2 நாள் ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. நம்ம டக்குன்னு ரிஸ்க்க வந்து அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு மாறிறாதீங்க. ஒரு பிளான் இருக்கு. அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ப்ராஃபிட்டே வருது அப்படின்னாலும், கன்சிஸ்டன்ஸியா அந்த பிளான வந்து கன்டின்யூ பண்ணுங்க. ரிஸ்க்க என்னைக்குமே வந்து அதிகப்படுத்திறாதீங்க. அடுத்ததா எப்போதுமே அமௌண்ட்டா பார்க்காம, பெர்சன்டேஜா பாருங்க எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா அமௌண்ட்டா பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வாவ்! பெரிய அமௌண்ட் அப்படிங்கிற மாரி தோணும். ஆனா பெர்சன்டேஜா பார்க்கும்போது எவ்வளோ கேப்பிட்டல் வச்சிருக்கிறீங்க, எவ்வளோ டிப்ளாய் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்க அதனுடைய ரிட்டர்ன்ஸ நீங்க வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அவாய்ட் ஃபிக்ஸ்டு குவான்டிட்டி ஹேபிட்ஸ் அப்படிங்கிறத நீங்க வந்து மாத்திக்கணும். அண்ட் லாங் டைமா நீங்க வந்து மார்க்கெட்ல வந்து சர்வைவ் ஆகணும் அப்படின்னா, அதுக்கு என்னென்ன மாடல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க முதல்ல சொன்னது நான் மறுபடியும் சொல்றேன். ட்ரேடிங் ஜர்னல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய ட்ரேட்ஸ வந்து ரிவ்யூ பண்ணணும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய லாஸஸ வந்து குறைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்படிலாம் நீங்க பண்ணா மட்டும் தான் லாங் டர்மா நீங்க மார்க்கெட்ல சர்வை பண்ண முடியும். கேப்பிட்டல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் அதிகரிக்கணுமே தவிர, எடுத்ததுமே வந்து ஒரு பெரிய கேப்பிட்டல உள்ள இறக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்துல போய் முடிஞ்சிரும். ஸோ சர்வைவல் மார்க்கெட்ல நீங்க எவ்வளோ சர்வைவ் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அதனால மார்க்கெட்ல கேப்பிட்டல பாதுகாத்து எவ்வளோ நாளுக்கு சர்வை பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த எபிசோட்ல நம்ம இவ்வளோ நேரம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மார்க்கெட்ல உங்களுடைய கேப்பிட்டல பாதுகாத்து எப்படி சர்வை பண்றது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நீங்க கேப்பிட்டல பாதுகாத்துட்டீங்க அப்படின்னாலே, ஆட்டோமேட்டிக்கா நீங்க லேர்ன் பண்ணிப்பீங்க. ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிரும். அதுக்கப்புறமா நீங்க வந்து மார்க்கெட்லேருந்து ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்க ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு முன்னாடி லாஸஸ கட் பண்றது எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மார்க்கெட் சைக்காலஜி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நீங்க இயல்பா எப்படிப்பட்ட ஒரு நபர், பண விஷயத்துல எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிறத மார்க்கெட்ல ஒரு ரியல் ட்ரேட் எடுக்கும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. நீங்க சொல்லலாம், "நான் ரொம்ப ரொம்ப எமோஷனலா ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுங்க. என்னாலலாம் அந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப வீக்கான ஆள் கிடையாது" அப்படின்னு நீங்களே உங்கள நெனச்சிட்டு இருக்கலாம். ஆனா, மார்க்கெட்ல ஒரு ட்ரேட் எடுத்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோல ஒரு ரூ. 100 லாஸ் ஆகும்போது தான் உங்களுக்குள்ள ஒரு பதட்டம் வரும் பாருங்க. அப்பதான் தெரியும் உங்களுடைய சைக்காலஜி எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கிறது. அதனால சைக்காலஜிய ரொம்ப சாதாரணமா நெனச்சுக்காதீங்க. சைக்காலஜி எப்படி நம்ம வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளுடைய மைண்ட் செட் தாங்க. நம்ம சைக்காலஜி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நீங்க நம்பிட்டீங்க அப்படின்னாலே, ஒரு ரூல்ஸ எழுதி அத ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சைக்காலஜி அப்படிங்கிறது டெவலப் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்மளுடைய கம்யூனிட்டி லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க அதில ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல் பத்தின அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க கம்யூனிட்டில தெரிஞ்சுக்கலாம். நீங்க டவுட்ஸையும் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மறக்காம உங்களுடைய அட்டெண்டன்ஸ கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறது எப்போதும் சொல்றது போல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த எபிசோட்ல சைக்காலஜி பத்தி நீங்க கத்துக்கிட்டீங்க. அடுத்த எபிசோட்ல இன்னொரு முக்கியமான விஷயத்த பத்தி நம்ம டீட்டெயில்டா பேசுவோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க.